அதுக்கு பேர் கௌரி சங்கர் மலை. அதுக்கு பேர் என்ன? கௌரி சங்கர் மலை. இந்த இமயமலையில உற்பத்தியாகக்கூடிய கங்கை, இந்த இமயமலையில உற்பத்தியாகக்கூடிய யமுனை வெவ்வேறு பாதைகளிலே பயணித்து வருகிறது. யமுனை நதிக்கரையில புதுடில்லி இருக்கு, பிருந்தாவனம் இருக்கு இல்லைங்களா? யமுனை நதிக்கரையில், இந்த யமுனை நதிக்கரையில தான் யோகங்களின் தலைவனாகிய கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் எங்க நடந்தது? யமுனை. அந்த யமுனை நதியும் இந்த கங்கை நதியும் இது சந்திக்கக்கூடிய இடம் இந்த பிரயாக். இது அலகாபாத்னு மாத்தி வச்சிருக்கோம். எப்படி கங்கா சாகரம் பே ஆஃப் பெங்கால் ஆச்சோ அது மாதிரி இது அலகாபாத்னு வச்சிருந்தான். நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவங்க ஆட்சியில இது மீண்டும் பிரயாக்ராஜ், மீண்டும் பிரயாக்ராஜ். இமயமலையில் உற்பத்தியாகக்கூடிய நதி சிந்து நதி. சிந்து நதியின் கரையிலே வேதங்கள் செழித்து ஓங்கியது என்று சொல்லுவார். சிந்து பிராவின்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. அந்த சிந்து அப்படி போய் அங்க போய் கலக்கு. நம்ம கிட்ட எல்லாம் இந்த பாரத தேசத்துடைய எல்லையை சொல்லுங்க. நம்முடைய ஆதிசங்கரர் பகவத் பாதால் 4 திசையில 4 மடங்களை ஸ்தாபிதம் பண்ணார். 4 திசை. இப்ப 4 திசையில வடக்கே இமயமலை, தெற்க என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்தியன் ஓஷன் பாக்க, இந்திய பெருங்கடல். அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அது ஹிந்து மகா சமுத்திரம். அது பேர் என்ன? வெளியிலிருந்து வந்த பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் அல்ல. எத்தனை பன்னெடுங்காலமாக இதுக்கு பேர் என்ன? ஹிமாலயம் சாமரபிய யாவதிந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரதட்சதே. ஹிந்து மகா சமுத்திரம். அது பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? கங்கா சாகர். அந்த பக்கம் அந்த சிந்து போய் கலக்குது இல்லையா? மேற்க என்ன இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? அரபிக்கடலா? அரபுக்காரனுக்கு அந்த கடலுக்கு சம்பந்தம் இருக்குது. அதுக்கு பேர் சிந்து சாகர். அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தை, நம்முடைய உண்மையை நாம யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். இந்த பாரத பூமியோட பேர் என்னங்கிறதே பிரச்சனையா இருக்குது. தமிழ்நாட்டில் இந்தியாவை ஒன்றியம், இந்தியான்னு கூட சொல்ல மாட்டேங்க. நம்முடைய நாடு பாரத நாடு, ஜம்பு தீபம், பாரத வர்ஷே பரத கண்டே, மேருமலை, எவ்வளவு ஒரு புனிதமான பூமி. நம்முடைய பாரத நாட்டில் பிறப்பெடுத்தால் அவனுக்கு நேரடியா இறைவனுக்கு முக்தி பெறுவதற்கான மார்க்கம். அதனாலதான் பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சீனாவை சேர்ந்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு புனர்ஜென்மம், அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா எங்க நினைக்கணும்? பாரத தேசத்துல. அவ்வளவு புண்ணிய பூமி இந்த பூமி. இந்த புண்ணிய பூமியில, இந்த திரிவேணி சங்கமத்துல, இந்த கும்பமேளா, மகா கும்பமேளா பிரயாகராஜில் நாம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு சத்சங்கம், நம்முடைய காஞ்சி பெரியவர் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு நாம் எல்லோரும் நன்றியை தெரிவித்தோம். இந்த பாரத நாட்டில் சனாதன தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே சனாதன தர்மம் குறித்து பல்வேறு விதமான அவதூறுகள் கற்பிக்கப்படுகிறது. சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம அதை ஒழிச்சிருவோம், அதை அழிச்சிருவோம், அது கொசு, டெங்கு, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இது மாதிரி மற்றவங்களை பேச முடியாது. நம்முடைய பெருமை என்ன? நம்முடைய சமயம். நம்முடைய சமயம் என்பது ஏராளமான சமயங்கள் இருக்கு.
தர்மம் நமக்கு ஒண்ணு.